சிவனின் 9 அவதாரங்கள். பிரபஞ்சத்தை காக்கும் பரமசிவன் பல காலங்களில் பல ரூபங்களில் அவதரித்தார். அந்த அவதாரங்கள் உலகிற்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தன. ஒரு காலத்தில் தக்ஷன் என்ற முன்னன் சிவனை அவமதித்து பெரிய யாகம் செய்தான். அந்த அநியாயத்தை தண்டிக்க சிவன் தனது ஜடையிலிருந்து வீரபத்ரரை உருவாக்கினார். வீரபத்ரர் அந்த யாகத்தை அழித்து அகந்தைக்கு முடிவு வைத்தார். பிறகு பிரம்ம அகந்தையுடன் நடந்தபோது சிவன் காலபைரவர் ரூபம் எடுத்தார். அந்த ரூபம் அகந்தை எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் அது அழியும் என்பதை உலகிற்கு உணர்த்தியது. பக்தியின் மகத்துவத்தை காட்ட சிவன் தனது அம்சமாக ஆஞ்சநேயரை உலகில் அனுப்பினார். ஆஞ்சநேயர் ராமபக்தராக இருந்து பக்தியின் சக்தியை அனைவருக்கும் காட்டினார். மற்றொரு காலத்தில் சிவன் துர்வாச முனிவராக பிறந்தார். அவரின் கோபமும் தபசும் உலகிற்கு தர்மத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. நரசிம்மரின் உக்கிரம் உலகில் அச்சுறுத்திய போது சிவன் சரபேஸ்வரர் ரூபம் எடுத்தார். அந்த சக்தி வாய்ந்த ரூபம் உக்கிரத்தை அடக்கி உலகை காத்தது. பிறகு சிவன் நடராஜர் ரூபத்தில் பிரபஞ்ச நடனமாடினார். அந்த நடனம் படைப்பு, பாதுகாப்பு, அழிவு ஆகிய 3 சக்திகளையும் குறிக்கிறது. அறிவை உலகிற்கு அழிக்க சிவன் தட்சிணாமூர்த்தி ரூபம் எடுத்தார். மௌனமாகவே ஞானத்தை வழங்கும் குருவாக அவர் விளங்கினார். மகாபாரத காலத்தில் அர்ஜுனனின் பக்தியை சோதிக்க சிவன் கிராதர் என்ற வேட்டைக்காரர் ரூபத்தில் வந்தார். அர்ஜுனன் பக்தியை பார்த்து சிவன் அவனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கினார். இறுதியில் சிவன் அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக வெளிப்பட்டார். அது ஆண் மற்றும் பெண் சக்தி ஒன்றே என்பதையும் உலகின் சமநிலையை காட்டும் பரம உண்மையையும் உணர்த்தியது. இவ்வாறு சிவன் எடுத்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் உலகிற்கு அகந்தை அழியும், பக்தி வெல்லும், தர்மம் காப்பாற்றப்படும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. ஓம் நம சிவாய.